T20 வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐபிஎல் மார்ச் 28ஆம் தேதி ஆரம்பிக்க போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா இதோட ஷெட்யூல் எப்போ விட போறாங்க? ஃபர்ஸ்ட் மேட்ச் டிஃபெண்டிங் சாம்பியனான ஆர்சிபிக்கு தான் இருக்க போகுது. அவங்க கூட வந்து சிஎஸ்கேக்கா இல்ல மும்பை இந்தியன்ஸுக்கா இல்ல ரன்னர் அப் வந்த பஞ்சாப் கிங்ஸா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கல ஷெட்யூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல மொதல் 3 கேம் செம மாசான கேம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபிக்கு சிஎஸ்கேக்கும் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனா ஷெட்யூல்ல அப்படி கிடையாது. ஆர்சிபிக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஒரு பக்கம் ஆர்சிபி படிச்சு சமஸ்டாங்கா இருக்காங்க. இன்னொரு பக்கம் எஸ்ஆர்ஹெச் போன டைமே டீம் அடி பொளக்கிற டீம் தான். ஆனா போன டைம் எதிர்பார்க்கிற அளவுக்கு அவங்களுக்கு சீசன் போகல. ஆனா இந்த டைம் அவங்களும் விடுறாப்ல இல்ல. ஏன் அப்படின்னா ஐசிசி நம்பர் 1 ரேங்கிங்கான அபிஷேக் சர்மாவும் நம்பர் 2 ஆன இசான் கிஷனும் அவங்க டீம்ல தான் இருக்காங்க. பயங்கரமான டீம் இருக்கும். அதனால மார்ச் 28 சனிக்கிழமை ஓப்பனிங் செரமனியோட ஆரம்பிக்கிற சின்னசாமி ஸ்டேடியம்ல ஒரு அதிரடியான கேமா தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அடுத்து 29ஆம் தேதி வந்து நம்ம கடப்பாரா டீம்ஸ் மும்பை இந்தியன்ஸுக்கும் கேகேஆருக்கும். மும்பை இந்தியன்ஸ்ல உள்ள பிளேயர் எல்லாருமே மரண காட்டக்கூடிய பிளேயர். அது சூரியகுமார் யாதவா இருந்தாலும் சரி, ஹிட்மேன் ரோஹிதா இருந்தாலும் சரி, ஹார்திக் பாண்டியாவா இருந்தாலும் சரி, அது திலக் வர்மாவா இருந்தாலும் சரி, கடைசி பும்ரா வர செம காட்டுகிற டீம். இவங்களோட கேகேஆர் வச்சதும் ஒரு அதிரடியான கேமா தான் இருக்கும். அப்படின்னா நியூசிலாந்தோட ஓப்பனிங் பிளேயர் டிம் சைஃபர்ட்டும் ஃபின் அலனும் வெளுன்னு வெளுத்தாங்கல்ல. இவங்க ஐபிஎல் எந்த டீமுக்கு போறாங்க அப்படின்னா வேற யார்ட்டும் இல்ல, கேகேஆர்ட்டே தான் இருக்காங்க. அதனால ஓப்பனிங்ல அவங்களும் வெளுன்னு வெளுக்கிற ஆளு வருண் சக்கரவர்த்தி அங்கதான் இருக்கிறாப்ல. இந்த மாதிரி கேகேஆரும் குறைஞ்சவங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டுத்துக்குமே ஒரு அதிரடியான கேமா தான் இருக்கும். மூணாவது நம்ம கேம் சிஎஸ்கே வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். என்ன அப்படின்னா சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வந்த நேரமா என்னமோ தெரியல, T20ல லாஸ்ட் 3 கேம்ல வெளுன்னு வெளுத்து செம்ம ஃபார்ம்ல இருக்காப்ல. அது இல்லாம சிஎஸ்கே வந்து ஏற்கனவே யங்ஸ்டர்ஸ் அதிரடியா விளையாடக்கூடிய டெவால் பிரேவிஸ்ல இருந்து அண்டர்-19 வேர்ல்டு கப் வின் பண்ண கேப்டனான ஆயுஷ் மாத்ரே வர எல்லாருமே இந்த டைம் வந்து செம்ம பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஆளுகளா தான் இருக்காங்க. அதனால ஆர்ஆர் கூட இந்த போட்டியும் கடுமையா இருக்கும். முக்கியமா நம்ம தளபதி ஜட்டு அங்க போயிட்டாப்ல. அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அதையும் நம்ம பார்க்க இருக்கோம். அவங்ககிட்ட இருந்து நம்ம சஞ்சு வரதுனால அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாரு அப்படிங்கறது அதனால எதிர்பார்ப்பா இருக்கும். மொத்தம் இந்த ஷெட்யூல் வந்து ஏப்ரல் 12 வரை தான் வச்சிருக்காங்க. ஏன்னா எலெக்ஷன் வரதுனால ஒரு 20 மேட்சுக்குள்ள ஷெட்யூல் மட்டும் தான் இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏப்ரல் 12க்கு அப்புறம் வந்து மீத ஷெட்யூலை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. முக்கியமா நீங்க இந்த டைம் வந்து எந்த டீம் வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்க. நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.